ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மத்திய அரசு பிஎம் கிசான் 24வது தவணை 2000 ரூபாய் செலுத்தும் தேதி எப்பொழுது? குறிப்பாக மத்திய அரசு விவசாயிகளுக்கான 6000 ரூபாய் திட்டம் பிஎம் கிசான் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 ரூபாய் வீதம் 3 தவணைகளாக மொத்தம் 6000 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிறது. தற்போது வரையில் 23 தவணைகள் பயனாளர்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து 24வது தவணை பிஎம் கிசான் திட்டத்தின் மூலமாக பயன்பெற்று வரக்கூடிய பயனாளர்களுக்கு வழங்கக்கூடிய தேதி எதுவும் அறிவிக்கப்பட்டுள்ளதா என்பதை பார்ப்போம். விவசாயிகள் தங்களது இகேஒய்சி நில பதிவேடுகளை சரியாக புதுப்பித்து வைத்திருந்தால் மட்டுமே இந்த 24வது தவணை தொகை 2000 ரூபாய் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மத்திய அரசு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் அவர்களுக்கு நிதியுதவி வழங்கும் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்தை 2019ஆம் ஆண்டு முதல் செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் தகுதி உள்ள விவசாய குடும்பங்களுக்கு ஆண்டிற்கு ரூபாய் 6000 நிதியுதவி வழங்கப்படுகிறது. இந்த தொகையானது 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 ரூபாய் வீதம் என 3 தவணைகளாக விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கில் நேரடியாக டிபிடி செலுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 23 தவணைகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. கடைசியாக 23வது தவணை தொகை 2000 கடந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 20ஆம் தேதி அன்று பிரதமர் நரேந்திர மோடி மேற்கு வங்கத்தில் ஹக்லி பகுதியில் இருந்து முறைப்படி விடுவிக்கப்பட்டது. இதன் மூலம் நாட்டின் லட்சக்கணக்கான விவசாயிகள் பயன்பெற்றனர். தற்போது விவசாயிகள் 24வது தவணை தொகை எப்பொழுது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் உள்ளனர். பிஎம் கிசான் திட்டத்தின் விதிகளின்படி ஒவ்வொரு தவணைக்கும் இடையே சுமார் 4 மாதங்கள் இடைவெளி இருக்கும். ஜூன் மாதத்தில் 23வது தவணை வழங்கப்பட்டதால் அடுத்த 4 மாத கால இடைவெளியில் அக்டோபர் மாதத்தில் முடிகிறது. எனவே 24வது தவணை தொகை 2000 ரூபாய் வரும் 2026ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இதுகுறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மத்திய அரசு விரைவில் வெளியிடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. விவசாயிகள் தங்களது இகேஒய்சி மற்றும் நில பதிவேடுகளை சரியாக புதுப்பித்து வைத்திருந்தால் மட்டுமே இந்த 24வது தவணை தொகை எவ்வித தடையுமின்றி பெற முடியும். குறிப்பிட்ட இந்த விவசாயிகள் பயன்பெற்று வரக்கூடிய மத்திய அரசின் 6000 திட்டத்தில் ஒரு சில மாதங்கள் ஒரு சில விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படவில்லை அப்படின்னு தெரிவிக்கப்பட்டது. இதற்கு காரணம் உங்களுடைய இகேஒய்சி நடைமுறையை பின்பற்றி முடிக்க வேண்டும், நில ஆவணங்களை சமர்ப்பித்திருக்க வேண்டும். அவ்வாறு சரியான முறையில் நீங்கள் சமர்ப்பித்தால் மட்டுமே உங்களுக்கு தொடர்ந்து 2000 ரூபாய் வங்கி கணக்கில் வர வைக்கப்படும். தற்போது வரையிலும் 23 தவணைகள் வங்கி கணக்கில் நேரடியாக வர வைக்கப்பட்டுள்ள பிஎம் கிசான் திட்டத்தின் கணக்கீடுகளின்படி 4 மாதங்களுக்கு ஒரு முறை என்ற அடிப்படையில் அடுத்த 2000 ரூபாய் 24வது தவணை அக்டோபர் மாதம் வெளியிடக்கூடும் என்றும் தகவல்கள் வெளியாயிருக்கு. இதன் மூலமாக பயன்பெற்று வரக்கூடிய பயனாளர்கள் இந்த 2000 ரூபாய் அக்டோபர் மாதம் வெளியிடக்கூடும் என்றும், இதற்கு முன்பாக 23வது தவணை கிடைக்காதவர்கள் உங்களுடைய இகேஒய்சியை மற்றும் நில பதிவேடுகளை சரியாக வைத்திருக்க வேண்டும் என்றும், நில பதிவேடுகளை சரியாக சரிபார்த்து அதேபோல் பிஎம் கிசான் திட்டத்தினுடைய அதிகாரப்பூர்வமான இணையதளம் அல்லது மொபைல் செயலி மூலமாக சரிபார்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலை சந்திப்போம். நன்றி.